வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கேக் வந்து நல்லா மாய்ஸ்டராக சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் வச்சு கேக் செஞ்சு காட்ட போகிறேன். டூட்டி ஃப்ரூட்டி கூட நான் ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரூட் கேக்கும் செய்யலாம். அந்த ரெசிபி வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ கேக் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி கேக் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 4 முட்டை, 3 கப்பு மைதா மாவு, 1.25 கப்பு சர்க்கரை, 1 கப்பு பால், 1 கப்பு பட்டர், 1.25 கப்பு டூட்டி ஃப்ரூட்டி, 1/2 கப்பு சவர் க்ரீம், உப்பு 1/4 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 3 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இப்போ வாங்க கேக் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு எடுத்துக்கோங்க, அது கூட பேக்கிங் சோடா, உப்பு, பேக்கிங் பவுடர். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சளிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து சளிச்சிக்கலாம் கெட்டி இல்லாமல். இப்போ எல்லாத்தையும் சளிச்சு எடுத்தாச்சு. ஸோ நம்ம சளிச்சாதான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கட்டியாக இருந்தால் வந்து கேக்கெல்லாம் நல்லா இருக்காது, அங்கங்கே வேகாமல் இருக்கும். எப்பயுமே கேக்கு வந்து சளிச்சு எடுத்துக்கணும். நான் இந்த கேக்கை வந்து கேக் மிக்சரை செய்ய போகிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து கேக் மிக்சரு எலக்ட்ரிக் பீட்டரு வேணும்ன்ட்டு இல்லை, வெறும் விஸ்கு வச்சே நம்ம இந்த கேக்கை செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டராக இருக்கும். இந்த கேக் வந்து அதை வந்து நம்ம லோ ஸ்பீடில் வச்சு தான் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நம்ம விஸ்கு வச்சு கையிலே வந்து பீட் பண்ணிக்கலாம். நான் இந்த சாஃப்டாக வரதுக்காக நான் வந்து சவர் க்ரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சவர் க்ரீம் பிடிக்கல, உங்களுக்கு கிடைக்கலன்னா இதுக்கு பதில் நீங்கள் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப்பு சவர் க்ரீம் எடுத்திருக்கேன், அதுக்கு பதில் 1/2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. சவர் க்ரீம் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கேக்கோட ஸ்ட்ரக்சரு. அதனால தான் இது எடுத்திருக்கேன். டேஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. நம்ம எப்போயும் ரெகுலராக சாப்பிட்ற கேக்கு மாதிரி தான் இருக்கும், புளிப்பாலாம் இருக்காது. டெக்ஸ்சர் மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மாய்ஸ்டராக இருக்கும். அப்புறம் நீங்கள் கேக் பண்ணுறீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அண்ட் டெம்பரேச்சரும் நம்ம பார்த்துக்கணும். எல்லா பொருளையும் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கணும். நம்ம கேக் பண்ணுறீங்கன்னா காலையில் ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டுங்க. முட்டை பட்டர் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டாவே நமக்கு எல்லாமே ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். சரி, இப்போ வந்து கேக்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பட்டரை வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கணும். மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து நமக்கு ஸ்பீடு எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இதுக்கப்புறம் போடுறது எல்லாமே வந்து நம்ம லோ ஸ்பீடில் வச்சு அடிக்கிறது தான். இங்கே பாருங்கள், ஒரு சாஃப்ட் ஆகிற மாதிரிக்கு அடிச்சுக்கோங்க. ஒரு 1/2 மினிட்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே அடித்து எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கணும். நம்ம அடிக்கடி வந்து நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடணும். ஸ்க்ராப் பண்ணி விட்டால் தான் அந்த சைடில் வந்து எதுவும் ஒட்டாமல் இருக்கும், எல்லாமே கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இது கூட சர்க்கரை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வந்து ஆஃபெல்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே பீட் பண்ணிகிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் லோ ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கணும். இதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து நீங்கள் லோ ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணணும். இதுவும் பாருங்கள், இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுவும் ஒரு நிமிஷம் அடிச்சிக்க வேண்டியது தான். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கணும். ஒரு 1/2 மினிட்லேருந்து 1 மினிட்டு இதையும் அடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். முட்டையை உடச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். இதையும் லோ ஸ்பீடில் வச்சு தான் பீட் பண்ணணும். ஒவ்வொரு முட்டை ஒரு தடவை போடணும். நான் கப்பில் ஊற்றிருக்கேன், ஏன்னா ஏதாவது நம்ம எக்ஷெல் வந்து ஏதாவது இருந்தால் எடுத்துடலாம் பார்த்து. ஸோ இப்போ வந்து இதை லோ ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம்.
இது ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நேரம் பீட் பண்ணணுன்ட்டு இல்லை. எக்கெல்லாம் வந்து மிக்ஸ் ஆனால் போதும். லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். இதுவும் ஒரு 1 மினிட் வரைக்கும் எக்கை போட்டு பீட் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது கூட சவர் க்ரீமு, பால், வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ். இதையும் லோ ஸ்பீடில் ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்க வேண்டியதான். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அடிச்சிக்க வேண்டியதான். மாவு போட்டு ஒரு நிமிஷம் லோ ஸ்பீடில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம டூட்டி ஃப்ரூட்டி தான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த பேஸ்கெட் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கேக் மிக்சர் வந்து. இது கூட நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். சைட்லலாம் வந்து எடுத்து விட்டுடலாம். இந்த மாவு இருந்தால் ஒட்டி இருந்தால் சைடில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி கூட கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் மைதா மாவு போட்டுக்கோங்க. நம்ம மேலே கோட் பண்ணிக்கலாம். பெரிய பவுலில் எடுத்துகிட்டு நல்லா ஒட்டாமல் வரும். கேக்கில் வந்து இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம மாவு போட்டு விட்டுட்டா நல்லாயிருக்கும். அது வந்து ஒட்டாமல் இருக்கும். கேக்கும் இதுவும் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேக் மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவனை வந்து 350 டிகிரியில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இது வேகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும், 40-50 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம அதை இந்த டைமில் வந்து நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதை வந்து நம்ம கேக் பேனில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த கேக் பேன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அந்த கேக் பேனுங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான்ஸ்டிக் தான், பட் இருந்தாலும் நான் பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் அலுமினியம்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா நிறைய பட்டர் போடணும். பட்டர் போட்டுட்டு மேலே வந்து ஒரு ஸ்பூனு மைதா மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கோட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க மாவு வந்து. மீதி கொஞ்சம் மாவு இருந்தால் இதிலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தான் இருக்கும். இதை வந்து நல்லா ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு பாதி அளவு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அதை ஃபில் பண்ணணும். ஆனால் நல்லா மேலே வரும் கேக் வந்து. ஸோ பாதி இருக்கிற அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் விட்ட உடனே நம்ம கொஞ்சம் ஷேக் பண்ணி நல்லா செட் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் தட்டிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அவனில் எடுத்து வைக்கணும். ஏன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. நீங்கள் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். கேக்கு வெந்துட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அவனும் வந்து ஒவ்வொரு டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ அது உங்களுக்கு அவனை பொறுத்து எவ்வளோ நேரம் வேகுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்க வேண்டியதான். சரி, இப்போ நான் அவனில் வச்சுட்டு திரும்பி வந்து பார்க்குறேன். எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு குக்காரத்துக்கு. நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ இல்லை டூத் பிக்ஸோ எடுத்து குத்தி பாருங்கள். கீழே வரைக்கும் நல்லா குத்தி பாருங்கள். இது நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஒட்டாமல் வந்தாவே நமக்கு கேக்கு குக் ஆகிடுச்சின்ட்டு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த சைட்லலாம் பாருங்கள், எட்ஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் செப்ரேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் கேக்கு வந்து ரெடி ஆகிடுச்சின்ட்டு. கேக்கு ரெடி ஆகிட்டோன்னா எடுத்து ஒரு கூலிங் ரேக்கில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுடுங்க. நல்லா கூல் ஆகட்டும். கூலான அப்புறம் தான் நம்ம வந்து கேக்கை வந்து ஸ்லைஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக தான் வார்மாக இருக்குது. நீங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை ஸ்பேச்சுலா மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஒட்டியிருக்காது, பட் எனக்கு நல்லா வெளியே தெரியுது இப்பயே தனியாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு குத்தி விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு
ஒரு பிளேட் எடுத்து நம்ம மேலே வச்சுட்டு நம்ம ஃப்ளிப் பண்ணுறது தான். இது கொஞ்சம் ஆறுனா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சூடாக எடுத்தால் இந்த மாதிரி வராது. தட்டி விடுங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உடையாமல் நல்லா வந்திருக்கு, எதுவுமே ஒட்டலை. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணுறது தான் இனிமேல்ட்டு. சரி, நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே வேணால் நம்ம டெக்கரேஷனுக்கு வந்து பவுடர் சுகரை வந்து ஒரு காஃபி ஃபில்டரில் வந்து நம்ம தட்டி விட்டுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். நீங்கள் டெக்கரேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணிவிட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதோ நம்ம பண்ண டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக வந்திருக்கு. நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்ககிட்ட. நல்ல சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.